வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காணொலி காட்சி வழி கற்றல் பற்றி பார்க்க போகிறோம். காணொலி கற்றல் அப்படிங்கிறது வந்து வீடியோக்கள் மூலமாக கல்வி கற்பது. இப்படி கல்வி கற்கும்போது மாணவர்களோட செயல்திறனை அதிகரிக்கிறதாக ஆய்வுகள் சொல்கிறாங்க. புகைப்படங்கள், வீடியோக்கள் மூலமாக அவங்க வந்து கற்றுக்கொள்ளும் போது வந்து மூளையில் குறிப்பிடத்தக்க ஒரு நேர்மறை தாக்கம் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் மாணவர்கள் வந்து விரைவாக கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கதைகள் மூலமாக கற்றல். புகைப்படங்கள் அல்லது வீடியோக்கள் வாயிலாக மாணவர்கள் கற்கும்போது பாடங்கள் இன்னும் வந்து ஆழமாக புரிஞ்சு கொள்கிறாங்க. மாணவர்களுக்கு வந்து பாடத்துடன் ஒன்றிய கதைகளை நம்ம கூறும்போது மாணவர்களோட கவனமும் அதிகரிக்கும். சுய கற்றல். அச்சிடப்பட்ட புத்தகத்திலேருந்து வாசிப்பது, மனப்பாடம் செய்கிறத விட காணொலி வழி கற்கும்போது அவங்க வந்து ஆய்விலும் ஈடுபடுறாங்க. பள்ளி கல்லூரி பாடங்களை தவிர்த்து பொது அறிவை வளர்க்கணும் அப்படின்னா வந்து சுய கற்றலை வளர்த்துக்கணும். அந்த சுய கற்றல் வந்து இணையதளங்கள் மூலமாக கற்றுக்கொள்ள அவங்களுக்கு எளிமையாக இருக்கும். இப்போது யூடியூப் போன்ற வீடியோ தளங்கள் பல இருப்பதனால மாணவர்களோட ஆசிரியர் இல்லாமலே அவங்களால கற்றுக்கொள்ள முடியும். நேரம் குறைவு. வகுப்பறையில் வந்து மணிக்கணக்கில் அமர்ந்து பாடம் படிக்கணும். ஆனால் வீடியோவில் வந்து அவங்க படிக்கும்போது எப்போனாலும் அவங்க கற்றுக்கலாம், ஒரு 5 நிமிஷத்துலேயே கற்றுக்கலாம். அப்படி நேரம் வந்து குறைவாக வந்து அவங்க கற்க வேண்டிய செய்திகளை வந்து எளிமையாக கற்றுக்கொள்ளலாம். தொலைதூர இணையவழி கல்வி. எங்கே இருந்தாலும் நம்ம கற்றுக்கொள்ளலாம். கல்வி நிறுவனங்கள் வந்து எங்கே இருந்தாலும் இணையதளங்கள் மூலமாக நடத்தப்படும் ஆன்லைன் வகுப்புகள் மூலமாக அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க கற்றுக்கொள்ளலாம். அவங்க எப்போனாலும் கல்வியை கற்றுக்கொள்ளலாம். செய்முறை பயிற்சிகள். ஒரு கல்வியை வந்து நம்ம ஆசிரியர்கள் வந்து சொல்லிக் கொடுக்கும்போது மாணவர்கள் வந்து பார்த்து முடிச்சு தான் கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இப்போ ஒரு வீடியோ பார்த்தோன்னா அவங்க செஞ்சு கற்றுக்கிடுவாங்க. ஒரு வீடியோ வந்து 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து நிறுத்தி வச்சு திருப்பி ஓட விட்டு அப்படி அவங்க வந்து 2 முறைகளை வந்து எளிமையாக கற்றுக்கலாம். அவங்களுக்கு புரியலை அப்படின்னா திருப்பி நிறுத்தி வச்சு பார்த்துக்கலாம். அவங்களுக்கு புரிகிற வரைக்கும் செஞ்சு பார்த்து கற்றுக்கொள்கிறதுக்கு வந்து வீடியோ காணொலி வழி கற்றல் வந்து எளிமையாக இருக்கும். ஆசிரியர் நேரடியாக பாடம் நடத்தும்போது எழும் மையங்களை வந்து நேரடியாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஆனால் நிறைய மாணவர்கள் வந்து பாடச்சுமை அதிகமாக இருக்கும்போது நேரம் போதாமே வந்து தடையாக இருக்கலாம். காணொலி மூலம் கற்றுக்கொள்ளும் போது வீடியோவை வந்து நிறுத்தி முன்னோக்கி பின்னோக்கி நகர்த்தி நன்றாக புரியும் வரை பார்த்து தெளிவு பெற முடியும். வேடிக்கையான அனுபவம். ஆசிரியர் பாடம் எடுக்கும்போது எவ்வளவு ஆர்வமாக இருந்தாலும் சிறிது அலுப்பு, தூக்கம் இருக்கும். ஆனால் ஆன்லைன் கல்விங்கிறது வந்து மாணவர்களுக்கு கற்றல் மீது ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடும். வகுப்பறை கல்வியும் அவசியம்தான். ஆனால் கற்றல் வந்து புதுமையை புகுத்தணும் அப்படின்னா வேடிக்கையான அனுபவம் கொடுக்கணும்னா காணொலி வழி கற்றல் வந்து எளிமையாக இருக்கும். ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையான உறவு. வகுப்பறைகளை விட காணொலி வழி கற்றல்களும் ஆசிரியர் மாணவர் உறவு நட்புறவாக இருக்கிறது. வகுப்பறை விட காணொலி வழி கற்றலில் வந்து ஆசிரியர்களிடம் மாணவர்கள் வந்து அதிகம் சந்தேகம் கேட்கிறாங்க. இந்த காணொலி உரையாடல் மனதில் ஒரு அழியாத தாக்கத்தை ஏற்படுத்துவதால் கற்பவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பவர்களுக்கும் இடையே ஒரு நட்பு உறவை ஏற்படுத்தப்படுகிறது. நிறைகள். ஆசிரியர் இல்லை, கரும்பலகு இல்லை, சுண்ணக்கட்டிகளும் இல்லாமல் கண்டுகளிக்க முடிகிறது. தேவையானவற்றை கற்றுக்கொள்ள முடிகிறது. ஆசிரியர் தங்கள் கற்பித்தல் திறன்களை தாமே தெரிந்து கொள்ளலாம். குறைகள். இடையிடையே வினாக்கள் கேட்கவோ தெளிவு பெறவோ விளக்கங்கள் பெறவோ முடியாது. ஆசிரியர் மாணவர் நேரடி தொடர்பு அற்றுப்போகிறது. பலராக இருப்பதால் யாருக்கு என்ன தேவை என்று அறிந்து கொள்ள இயலாது. தேவையற்ற கற்பித்தல் என்பதற்கு இடமில்லை. கவர்ச்சி, நயம், நேரடி உரையாடல் இவற்றிற்கு இடமில்லை. முடிவுரை. காணொலி வழி கற்றல் பற்றி கண்டோம். நன்றி.